ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாம்பழத்தை வந்து எப்படி வந்து நம்ம சாப்பிட போகிறோங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. அது கூடவே இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, யார் எடுக்கணும் எடுத்துக்கக்கூடாது, என்னென்ன வியாதிகள்லாம் குணமாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸ்டார்ட் பண்ணித்தாங்க. நல்லா இழுத்தடி, அவ்வளோதான். ஆல்ரெடி உடச்சி வச்சுருப்பீங்க உங்களுக்கு, லைட்டாக வீல் வெடி இருந்துருக்குது. அதாவது இது வந்து ஹுட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹுட்டு மாரி சவுண்டு கேட்கும். இந்த ஒரு வேறு பழத்தை தட்டி காமி தங்க. நீ காமி, இல்லை நீ தட்டு. பார்த்தீங்களா, அப்படியே ஹுட்டு மாரியே சவுண்டு கேட்கும். அதுதான். ஓகே விட்டுருங்க. இல்லை அதிகம் உடச்சிடாதீங்க. இது நாளைக்கு இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த உடஞ்சி கிடக்குது பார்த்து, இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி இரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா வெல்லம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் பயன்படுத்தலாம். தேன் தங்க இரு, சத்தம் போடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம், தேன், அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் இப்போ நாட்டு சர்க்கரை பயன்படுத்துங்க. வெள்ளை சர்க்கரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது அப்புறமே இங்குவே. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக புளிப்பு தன்மை கொண்டதாகவும் துவர்ப்பு தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு தான் சக்கரை போடும்போது சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடுங்கிற மாதிரிங்க. ஸ்நாக்ஸு, சாக்லேட் கேக்குங்காமல் இதுமாரி கொடுங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் விட்டமின் சி நோய் சக்தியாகவும் செயல்படுது. இன்னொன்று விட்டமின் ஏ இருக்குது, நார்ச்சத்து, இரும்புச்சத்து இதுமாரியும் இருக்குது. அதை தாண்டி நமக்கு வந்து பிளட்டை பியூரி பண்ணி கணையத்தை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா, இதுதான் இந்த வெள்ளாம்பழம் இதேமாரி தான் இருக்கும் பார்க்குறது. அது வேறு இது வேறு. ஓகேங்களா, எங்கடா பப்பியை சாப்பிட்ற? ஓகே, இதை வந்து நோண்டி இந்த கப்பலை போட்டுத்தாங்க. நீ அதோட இதுமாரி எல்லாமே அப்படியே எடுத்து நம்ம வந்து கப்பலை போட்டுக்கலாம். எடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னும் உள்ள இருக்குது அதெல்லாம் சுரண்டு. ரொம்ப அழுத்தி சொன்ன வேணும், சும்மா மேலாவது சுரண்டு. நார் வேண்டாம், நார் விட்டுரு. அந்த இதை மட்டும் அப்படி மட்டும் எடு. இது விதை, அந்த சாறு இதெல்லாம் சேர்த்தியே நீங்கள் சாப்பிட்லாங்க. ஓட நல்லா இழுத்தடு. உடஞ்சிச்சு கையில் பேர். அவ்வளோதான் பேர் அப்படியே தான் பேர். சூப்பர். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டு அதை அப்படியே அழுத்தி அந்த பழத்தை வந்து மிக்சடு பண்ணுறது தாங்க. விளாம்பழம் இப்போ செஞ்சாச்சுங்க. நாட்டு சக்கரை போட்டு எங்கட கிண்டல் பண்ணுறேன். என் பையன் பெரியவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ஆகுதா? நீ சாப்பிட்றதாங்க எப்படி இருக்குது? உனக்கு பிடிக்கல? புளிப்பாக்குதா இல்லை இன்னும் கொஞ்சம் சக்கரை போடலாமா? கொட்டை அந்த விதையை துப்பிடுங்க. விதையோடையும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயம் பிள்ளைங்களுக்கு இதுமாரி சாக்லேட் கேக்குள்ள இதுமாரி செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இயற்கையானது. இன்னும் இதுமாரி இயற்கை பழங்கள், காய்கறிகள் எவ்வளோ இருக்குது. அதெல்லாமே நம்ம வந்து நம்ம சேனலில் ஹெல்த் டிப்ஸில் நம்ம கொண்டு வர போகிறோங்க. ஓகேங்களா, இதுமாரி இந்த கப்புலேயே வந்து ஃபில் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாரி பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்பூன் போட்டு கொடுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஆனால் தேன் இருந்தால் இன்னும் வேறு லெவலு. நீங்கள் இது கூட சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு இதுமாரி டேஸ்ட்டாக கலந்து சாக்லேட் தாங்க கணக்கு. உண்மையை சொல்லப்போனால் புளிப்பு துவர்ப்பு கொண்ட சாக்லேட். இனிப்புக்கு தான் நம்ம நாட்டு சக்கரை, வெல்லம், பனங்கற்கண்டு அப்படி போட்டுக்கோங்க. தேன் இதுமாரி போட்டுக்கோங்க. அப்போ அற்புதமான இயற்கையான ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் பிள்ளைங்களுக்கு ரெடிங்களா?